லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவானை கொண்டாடுவதை காட்டிலும் பாகவதர்களை பறக்க கொண்டாடுகிறோம். ஏன்னா பகவானை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களே பாகவதர்கள். பாகவதர்களை கொண்டாடினால் மட்டுமே பகவானை நாம் முழுதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். பகவானை போய் சேவிக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் செய்து விடுவார்கள். ஆனா பாகவதர்களை கொண்டாட வேணும், அவர்களுக்கு கைங்கரியத்த பண்ண வேணும், அவர்களிடத்திலே அனுகூலமாக நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சுணக்கமாத்தான் இருக்கு. நம்மை போல இன்னும் அவரும் உள்ளார். அவருக்கு நாம் எதற்காக செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவர் நமக்கு என்ன கொடுத்துருவார் என்றுதான் சொல்லுவார்கள். பொதுவாக அந்த உயர்ந்த தத்துவம் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறதான் நம்ம பூர்வர்கள் எல்லாம் தெரிவித்து போனார்கள். அப்படி பார்க்கிற போது பரம பாகவதர்கள் அப்படின்னு சொல்ற கிரமத்திலே சிலரை பார்க்கலாம். அவர்களுக்கு ஆழ்வான் அப்படின்னு திருநாமம் சூட்டி உள்ளார்கள். பரம பாகவதர்கள் அப்படின்னு சொன்னா பக்தியிலே ஆழ்ந்தவர்கள், சேஷத்தத்திலே ஆழ்ந்தவர்கள், பாகவதர்களிடத்திலே அனுகூலத்தை காட்டுவதர்களே பாகவதர்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு இவர்களை கொண்டாடலாம் பலவாறாக. முதல்ல யுகம் அப்படின்னு பார்த்தால் கிருதி யுகத்துல தானே ரிசும்மாவதாரம் ஆயித்து. பிரகலாதாழ்வான், அவரை பிரகலாதாழ்வான் என்று தெரிவிப்போம். நிருசிம்மாவதாரம் தொடக்கமாக கிட்டத்தட்ட பரசுராமாவதாரம், அதுக்கப்புறம் பலராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் துவாபர யுகத்திலே நடந்தது. அப்படி பார்க்கறச்சே நிருசிம்மாவதாரத்திலே பிரகலாதாழ்வான் என்ன அவனை கொண்டாடுகிறோம். ஏன்? நாராயணனே பரம்பொருள், நாராயணனே தெய்வம் அப்படின்னு அவன் எங்குமுளான், எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்படைக்க அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. பிரகலாதாழ்வான் அவனை ஆழ்வான் எதற்காக கொண்டாட வேணும்? ஏன்னா திருடமான விசுவாசம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நம்ம ரட்சிப்பான், அவன் எங்கும் உள்ளான், என்னை ரட்சிக்கக்கூடியவன், எனக்கு பரம உபகாரத்தை பண்ணக்கூடியவன் அப்படின்னு அந்த பக்தியிலே ஊன்றி இருந்தபடியினாலே அவனை ஆழ்வான் அப்படின்னு தெரிவிக்கிறோம். பிரகலாதாழ்வான் என்று தெரிவிக்கிறோம். தந்தையே அவனை கொல்ல, அப்பொழுதும் அவருடைய மனதிலே கொஞ்சம் சஞ்சலம் இல்லாமல், ஏன்னா பக்தனுக்கு அழகே சஞ்சலமோ பயமோ ஒரு கவலையோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. பக்தனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையோ. பக்தன் என்பவன் எப்படி விழுப்பான் அப்படின்னா பகவான் திருவடியில் மட்டும் அவனுக்கு ஆசி இருக்கும். அவன் உலக விஷயத்திலே அத்தனை தூரம் அவ்வளவு ஈடுபட்டு இருக்க மாட்டான். அப்படின்னு அந்த பக்தனுக்கு இருக்கக்கூடிய அழகு என்னிடத்திலே ஊற்றம், என்னுடைய திருவடிகளே உபாய உபயம் என்கிற ஊற்றம், இப்படின்னு இருக்கக்கூடியவன் தான் பக்தன். முதல்ல பயம் இல்லாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவது பகவான் கண்ணனும் கீதையிலே தெரிவிக்கிறான். அப்படி பார்த்தா பிரகலாதாழ்வான் எத்தனை துக்கத்தையோ கட்டத்தையோ கொடுத்தாலுமே கூட பகவானை நம்பினான். அந்த எம்பெருமான் இவனை ரட்சிப்பான் என்பதை நம்பினான். நம்பி அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய ஊற்றத்தை காட்டி பக்தியிலே ஆழ்ந்திருந்தபடியினாலே ஆழ்வான் அப்படின்னு தெரிவிக்கிறோம் பிரகலாதனை. அதான் பிரகலாதாழ்வான் என்று தெரிவிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா மகாபாரத காலத்திலே, அதாவது அதே துவாபர யுகத்தினுடைய ஆரம்பம் தானே கிருஷ்ணாவதாரம், அதுல விதுராழ்வான் என்று சொல்லுவோம்.
விதுரர் விதுரஸ்ய மகாமதி என்று வேதவியாசர் கொண்டாடுகிறார். ரொம்ப உயர்ந்தவர். அவரை சொல்லுவோம், அவர் ஏதோ இருந்தார், அவர்கள் கூட இருந்தா சித்தப்பா தான் அவர்களுக்கெல்லாம், கௌரவர்களுக்கெல்லாம். ஆனாலுமே கூட அவனை ஒரு தாழ்ந்தவளுடைய பிள்ளை அப்படின்னு தான் அவரை ரொம்ப கரிசித்துக் கொண்டு இருந்ததில்லை அவர்கள் எல்லாம். ஆனா அங்கதான் இருந்தார். அவருடைய புத்தி விசேஷம் எம்பெருமான் மேலே, கண்ணன் மேலே அத்தனை ஒரு ஆதரம், அத்தனை ஒரு பிரியம், அந்த அன்புக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். அந்த பரமபாகவதன், முதல்ல பிரகலாதாழ்வான்கிற பரமபாகவதன், இங்கே விதுராழ்வான்கிற பரமபாகவதன், இந்த பரம பாகவதர்கள் இவர்கள்லாம் இதைத்தான் எம்பெருமானார் தன்னுடைய கத்தியத்திலே சாதிக்கிற பொழுது, சௌந்தர்ய சௌசீல்ய ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதீன் பரம பாகவதான் கிருத்வா என்று பரம பாகவதருடைய வர்க்கத்தை எடுக்கிறார். அங்கே அக்ரூரனை எடுக்கிறார், மாலாகாரர் எடுக்கிறார். இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததான சரித்திரம் இல்லையோ. இங்கே நமக்கு விதுராழ்வான், இந்த விதுராழ்வான் அவர் எப்பேற்பட்டவர்னா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர், தர்மத்தை நன்னாக அறிந்தவர். அவர் தான் நிறைய நீதி எல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பல விதிகளை விதிக்கிறார். அதுதான் விதுர நீதி என்னே பார்க்கிறோம். மகாபாரதத்துல ஒரு தனி கட்டம், அது தனி பகுதியாகவே வருகிறது விதுர நீதி என்று. அந்த அவரை விதுராழ்வான்னு சொல்றோம். அந்த விதுராழ்வான் கண்ணன், அதாவது அரசவையில் இருக்கார், கொஞ்சம் அங்க சங்கடம் ஏற்பட்டது, பொய்யாசனத்தை இட்டாம், வெளியில வரார். பெருமான் வருகிற பொழுது எங்க போறதுன்னு பார்த்தா விதுராழ்வான் வாருவாரு, தேவாள்லாம் வரணும், திருவடி பொன்னடி சாத்தணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க நேர விதுரனுடைய குடிசைக்கு போனார். அப்ப எல்லாருக்கும் கோபம். துரோணர் வீட்டுக்கு போல, பீஷ்மர் வீட்டுக்கு போல, என் வீட்டுக்கு போல வரல, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தாழ்ந்தவனுடைய வீட்டுக்கு சென்னாயான்னு துரியோதனனே ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றான். நீ இங்க போறதுக்காக அங்கதான் இடம் கிடைச்சுதா, வேற எங்கேயும் இடம் கிடைக்கலையா, நான்லாம் இல்லையா அப்படின்னு அவன் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறான். அப்படி கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலபோஜன என்று தெரிவிக்கிறான். அதாவது பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலபோஜன என்று, நாங்கெல்லாம் இருக்கிறது தெரியலையா, பீஷ்மர் தெரியலையா, நான் தெரியலையா, யாருமே தெரியலையா, நேரம் அங்க போறையே என்று அவரை கடிந்து கொண்டான். அப்ப சொல்ற போது கூட புண்டரீகாட்சன் சொல்றான். யாரு எம்பெருமான கோவித்துக் கொள்ளுகிற பொழுதும் கூட புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் என்றுதானே சொல்லியாகணும். அவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளமே அந்த உயர்ந்ததான தசியதா கபியாசம் புண்டரீகம் யவமக்ஷணின்னு சொல்லப்படுகிற தாத்பரியவன்னோ எம்பெருமானுடையது. அப்படி போறச்சு கூட அவர் வாரும் பதறார். அந்த விதுரன் பதறி போய் எம்பெருமானை இங்க உட்கார சொல்றதா, அங்க உட்கார சொல்றதா, இப்படியா அப்படியா தொட்டு பார்க்கிறார், என்ன ஏதுன்னு பார்க்கிறார். அவருக்கு பகவானுக்கு என்ன கொடுப்பது அப்படின்னு பார்த்துட்டே வரார். பாதுனா இத்த கொண்டான்னு தர்மபுத்திரி சொல்றார். கடைசியில வாழைப்பழத்தை கொண்டு வந்து தானன்னா எடுத்து அவருக்கு சமர்ப்பிக்கிற போது எடுத்து கொடுக்கிறார். அதை உரிச்சார், தோலை கொடுத்துட்டார், எடுத்தார், கொடுத்தார், தோலை எம்பெருமானு சாப்பிட்டான். இப்ப சாப்பிட்டு கடைசியில பார்த்தா அவருக்கு விதிர்ந்து போறார். எனது நான் பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக தோலை கொடுத்தோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். கணாந்த பழத்தை கொடுக்குறேன், இந்தா அவதி செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, விதுரா நீ கொடுக்கிற பழமோ தோலோ நம்முடைய பசியை ஆத்தப் போவது கிடையாது. ஆறு தெரியுமா? உலகமுண்ட வெறுவாயம் எல்லாத்தையும் எம்பெருமான் கடைசியிலே விழுங்குகிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருக்கு இத்த கொடுத்தா சமர்ப்பிச்சா, நான் எத்தை கொடுத்தால் எம்பெருமான் ஆனந்தப்படுகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாமான்னா, அவனுடைய முகோல்லாசம் ஏற்பட வேணும் என்று நாம் ஆசைப்பட வேணுமே தவிர இதை கொடுத்ததுனால அது சரியா போடும் அப்படின்னு நினைத்து கொள்ள முடியாது. அப்ப அதெல்லாம் கொடுக்கிற போது இல்லை, நீ பதறினாய் பத்தியா, பக்தியிலே, பாரவசியத்திலே, ஆர்த்தியிலே, பிரீத்தியிலே, ஊற்றத்திலே, நம்ம மேல இருக்கக்கூடிய விசுவாசத்திலே என்ன கொடுப்பது என்று தெரியாமல் கூட நீ ஒன்று பதறி போய் காரியத்தை செய்தாய் பத்தா அல்லவா, அந்த பதற்றமே உன்னுடைய பக்தியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். இப்போ வேதவியாசர் விதுரஸ்ய மகாமதிகி விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச என்று அத்தனை ஆச்சரியமான உயர்ந்த குணத்தை பெற்றவர் விதுரன். அவரைத்தான் விதுராழ்வான் அப்படின்னு தெரிவிக்கிறோம். அவரும் கண்ணன் மேலே, பகவான் மேலே ஊற்றத்தோட, ஆர்த்தியோட, பகவத் பக்தியோட,
விசுவாசத்தோடே எழுந்தருளி இருந்தபடியினாலே அவரை ஆழ்வான், விதுராழ்வான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஸ்ரீ ராமாயண காலத்திலே அவர்தானும் விபீஷணாழ்வான். விபீஷணன் ராட்சசன், அங்கிருந்து லங்கையிலிருந்து வந்துட்டான். வந்தபோது ஆகாசம் நின்றுட்டு இருக்கான். இவெல்லாம் கீழே இறங்கக்கூடாதுங்கிறா. சுக்ரீவாதிகள் எல்லாரும் இருக்கிறான். அப்ப அவரை, நீ நேத்திக்கு வந்த, இவன் இன்னைக்கு வந்திருக்கான், அவனை சரணாகதி பண்ண போறான், நீ சரணாகதி பண்ணியிருக்க, இதுல என்ன வித்தியாசமாயிடுது அப்படின்னு நீ குரங்கு கூட்டம், அவன் ராட்சசனாக இருக்கிறான், அவன் வந்திருந்தா பரவாயில்ல, அவனை கூட்டிக் கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி அவனை நத்தஜேயங் கதஞ்சன என்று அவர் சொல்றார். ராமன் சொல்றார், ஐயா அவனை வர சொல்லு, அவனை சீக்கிரமா கொண்டு வா அப்படின்னு அவனுக்கு அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டான் பெருமான். அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்நேகோமே பரமோராஜன் நித்தம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதா வீர பாபு நான்யத்திர கச்சதி. இது ஒரு பக்கம், அதாவது அனுமானிடத்திலே சொன்ன விஷயம். ஆனா இங்கே இவரிடத்திலே தோஷோயத்தபி தஸ்யாது சதாமேததர்ஹ அகர்ஹிதம் என்று வரட்டும். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோயத்தபி தஸ்யாது சதாமேதத அகர்ஹிதம் என்னும் விபீஷணம் வரட்டும், அவனை சீக்கிரமா கொண்டு வா, க்ஷிப்ரம் அப்படின்னு சொல்லி அவனை துரிதமாக அவனை அழைத்து கொண்டு வா, அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னு, அங்கிருந்து வந்தாலுமே கூட ராமனே சரணாகத வத்சலன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ராமனிடத்திலே சீலகுணத்துக்கு தோற்று போனவன் விபீஷணாழ்வான். அதனாலதான் அவரை சரணாகதி பண்ணி நாட்டை விட்டாரோ. எல்லாம் பரித்தெக்தா மயாலங்கா மித்ரானிச்ச தனானிச்ச பவத்யதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்சன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டான். நாட்டை விட்டான், வீட்டை விட்டான், சொத்தை விட்டான், மனையை விட்டான், பெண்டுகளை விட்டான், குழந்தைகளை விட்டான், எல்லாத்தையும் விட்டு பரித்தெக்தா மயாலங்கா மித்ரானிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்சன்னு எல்லா விதமான சுகத்தையும் தானும் விட்டு எம்பெருமான் ஸ்ரீராமனே சக்கரவர்த்தி திருமகனே எல்லாம் என்று சொல்லி அவனுடைய திருவடிகளிலே வந்து சரணாகதி புகுந்தான். அப்படின்னா அவனுக்கும் ராமனுடைய திருவடிகளிலே இருந்ததான ஆர்த்தி, ஊற்றம், உபாய உபேயம் அவனே என்ன பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இங்கே ராமனாக அவதரித்திருக்கிறான் என்று இதெல்லாம் புரிஞ்சுதானே பண்ணான். அப்போ அவனையும் ஆழ்வான் என்று சொல்லுகிறோம், விபீஷண ஆழ்வான் அப்படின்னு சொல்றோம். இந்த வரிசையில பார்த்தோம்னா அடுத்தது, இப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூரத்தாழ்வான் எழுந்தருளியிருந்தார். ராமானுஜருடைய சச்சிஷ்யராக எழுந்தருளியிருந்தார். ராமானுஜருக்கு சீடர்கள் பலர், 12,000 சீவிட்டவர்கள் இருப்பார்களா. அவர்களுடைய கோட்டியிலே, எம்பெருமானாருடைய கோட்டியிலே எத்தனையோ சன்னியாசிகள் எழுந்தருளியிருப்பரா. எம்பெருமானாருக்கு பவித்திரம் அப்படின்னு சொன்னால் அது கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் கூரத்தையே விட்டுட்டார். அவருடைய திருநாமமே ஸ்ரீவத்ச சின்னர் அப்படிங்கிற திருநாமம். ஆனா அவருடைய பேருங்கிறது இல்லை, கூரத்து ஆழ்வான் அப்படிங்கிறோம். ஏன்னா பக்தியிலே ஆழ்ந்தபடியினாலே, அலவந்தபடியினாலே எம்பெருமானாருடைய திருவடியே யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்தத் இதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ் தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியன்னு பொன்னாக இருக்கக்கூடிய திருவடிகள் 6. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே எல்லாம் என்ன இருக்கக்கூடிய எம்பெருமானாரே நமக்கு உத்தேசம். உபாயோபேயம் அவரே, பிராப்பிய பிராபகமும் அவரே என்றிருந்தவர். ஆச்சாரியர்களுக்குள்ள உயர்ந்தவர்னா கூரத்தாழ்வானை சொல்லலாம். ஆச்சாரிய சீலராக, ஆச்சாரியருக்கு ஆச்சாரியராக, சிஷ்யருக்கு சிஷ்யராக. அப்படின்னா சிஷ்யர்களுக்குள்ள உயர்ந்தவர்னா ஆரை சொல்லலாம்னா கூரத்தாழ்வானத்தான் சொல்லலாம். ஏன்னா அவர் எத்தனை தூரம் உயர்ந்தவர் என்னால், ஒன்னும் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு பல பெருமைகள். மொழியைக் கடக்கும் பெரும்புகழாம் பஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடக்குன்னங் குரத்தாழ்வான் சரண்கூடியவன் பழியக் கடத்தும் இராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியக் கடத்தல் நமக்கு இனியாதும் வருத்தம் என்ன என்று 7வது பாசுரம் திருவரங்கத்து முதலாக சாய்ச்சிருக்கார். ஆழ்வார்கள் கிரமத்தை சொல்லிட்டே வரபோது திடீர்னு இதுல நடுவில் அதுல குரத்தாழ்வான் பத்தி சொல்றார். ஆழ்வார்கள் முதல்ல நம்ம ஆழ்வாரை சொன்னார், அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் 2வது பாசுரத்தை சொன்னார். இப்படி ஆழ்வார்களை தானே சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வர்ற போது நடுவுல ஆழ்வார்களுக்கு பல காலத்துக்கு பிற்பாடு எழுந்தருள் இருந்த கூரத்தாழ்வானை சொல்வானேன் அப்படின்னு கேட்டா, அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை, பக்தியிலே ஆழ்ந்த பெருமை, அதாவது பாகவத சேஷத்திலே ஆழ்ந்த பெருமை, எம்பெருமானாருடைய திருவடியிலே ஆழ்ந்த பெருமை,
சம்பிரதாயத்திலே ஆழ்ந்த பெருமை. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நம்ம ரட்சிக்க வேணும் அப்படிங்கிற அதுல இருக்கக்கூடிய விசுவாசத்திலே இருக்கக்கூடிய விஷயம். இப்படின்னு பார்த்தால் அவர் பக்தியிலே ஆழ்ந்தவர். அவர் காலக்ஷேபம் பண்ணணும் அப்படி சொல்லி உட்கார்ந்தாருன்னா அவர் அழுதுண்டே இருப்பாரா. இப்ப பார்த்தாலும் காலக்ஷேபம் திருவாய்மொழி காலக்ஷேபம்னு போய் பிள்ளை உறங்காவலி தாசர் உட்கார்ந்தாருன்னா சொல்லிட்டு பாரு உயர்நலம்னு ஆரம்பிப்பாரான். விக்கி 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 தேவி தேவி அழுவறான். அழுதுட்டு இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, நாளை காலக்ஷேபத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வியாசத்தை மூடுவாரான். மூட்டை அடுத்த நாள் ஆரம்பிச்சா இதேதான் உயர்நலமுடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் ஓடுறது மனசுக்குள்ளே. அந்த உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு சொல்ற போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் மனதுக்குள்ளே ஓடுகின்றபடினாலே வாய் திக்கிச்சுப்படுது. வாய் அப்படியே வாயில வார்த்தைகள் வர முடியாமல் போகிறது. இதுதான் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமே. ஏன்னா ஒரு பரம பக்தனை பார்ப்பதே ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லுகிறார்கள். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாடும் நெஞ்செழியும் கஞ்சுடலும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிற போதும் கூட ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிட்டகா திரட்டபியா சர்வதேகிபிகி என்று சொல்லுகிற பொழுதும் கண்கள்லாம் அப்படியே ஜலமா கொட்டணுமா, கண்ணெல்லாம் அப்படியே அப்படியே குளமா கிளம்பி கிடக்கணுமா, கைகள்ல மயிர்கூச்சல் எரிய வேணுமா, காலெல்லாம் தடதடன்னு ஆடணுமா, பதறி போகணுமா, என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு முக்காடி போக வேணுமா. இது ஒரு பக்தனுக்கு அழகுன்னு சொல்றார். அப்படின்னா கூரத்தாழ்வான் எப்படி இருந்தார்னா அப்படிதான் இருந்தார். அந்த கூரத்தாழ்வானே கூரத்து ஆழ்வார்னு மரியாதை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவது கிடையாது. கூரத்து ஆழ்வான் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு உயர்ந்தவர். எம்பெருமானார் திருவடி எம்பெருமானை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னவர். எம்பெருமானாருக்கு கூடவே இருந்து கைங்கரித்த பண்ணவர். சம்பிரதாயத்துக்காக கண்ணையே பறிகொடுத்தவர். அப்பேற்பட்ட பெருமையோ இல்லையோ. அப்படி பக்தியிலே ஆழ்ந்து அலமந்து போனபடியினாலதான் இவர்கள் எல்லாரையும் ஆழ்வான் என்று தெரிவிக்கிறோம். முதல்ல பிரகலாத ஆழ்வானை பார்த்தோம், அடுத்தது விதுராழ்வானை பார்த்தோம், அடுத்தது விபீஷணாழ்வானை பார்த்தோம், அடுத்தது கூரத்தாழ்வானை பார்த்தோம். இவர்கள் எல்லாருமே பக்தியிலும் பாகவத சேஷத்துவத்திலும் பகவான் மேலே இருக்கக்கூடிய சேஷத்துவம் என்ன, பாகவதர்களிடத்திலே இருக்கக்கூடிய சேஷத்துவம் என்ன, இதிலே ஆழ்ந்து கைங்கரியத்திலே ஸ்ரத்தையோடு செய்து கொண்டிருந்தபடியினாலே இவர்களை ஆழ்வான் அப்படின்னு அந்த பேருக்கு பக்கத்துல ஆழ்வான் எப்படின்னு தெரிவிக்கிறோம். அதை எம்பெருமானார் சொல்லும்போது ஆழ்வான் அப்படின்னு கூப்பிடுகிறான். ஆழ்வானே ஆழ்வானே என்று கூப்பிடுகிறான். அத்தனை பெருமை படைத்தவர் தான் இந்த ஆழ்வான் என்று சொல்லப்படுகிற அனைவரும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது.